தோல்வியை தழுவிய இலங்கை அணி மீது சங்கக்கார கடுமையான விமர்சனத்தையும் போட்டி முடிந்த கையோடு தெரிவித்துவிட்டார். 2026-20 உலக கிண்ணத்தினுடைய சூப்பர் 8 சுற்றில் இங்கிலாந்து அணியுடனான போட்டியில் இலங்கை அணி சந்தித்த தோல்வி குறித்து முன்னாள் அணித்தலைவர் குமார் சங்கக்கார தனது அதிருப்தியை தனது உத்தியபூர்வ எக்ஸ் தளத்திலே தெரிவித்திருக்கிறார். இலங்கை பந்து வீச்சாளர்களுடைய திட்டமிடலுக்கும் துடுப்பாட்ட வீரர்களுடைய செயல்பாட்டுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடு இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பந்து வீச்சாளர்கள் தங்களது திட்டமிடல்களை சரியாக செயல்படுத்திய போதும் துடுப்பாட்ட வீரர்கள் அதற்கு நேர்மறையாக செயல்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். துடுப்பாட்ட வீரர் கமில் மிசார களத்தில் காட்டிய மந்தமான போக்கையும் லெக் ஆஃப் இன்டென்ட் என அழைக்கப்படுகின்ற ஓட்டங்களை விரைவாக பெறுவதற்கான முனைப்பு அவரிடம் இல்லாததையும் சங்கக்கார விமர்சித்து தனது எக்ஸ் தளத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் போட்டியினுடைய சூழலையும் மல்லேக ஆடுகளத்தினுடைய தன்மையையும் சரியாக புரிந்து கொண்ட போதிலும் விளையாட தவறியதே தோல்விக்கான முக்கிய காரணம் என அவர் தனது பதிவிலே மேலும் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய போட்டியில் இங்கிலாந்து அணி நிர்ணயித்த 147 ஓட்டங்கள் என்ற மீதமான இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 16.4 ஓவர்களில் 95 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 51 ஓட்டங்களால் தோல்வி அடைந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.